Hi all, welcome to KK's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நைவேத்தியத்துக்கு தேவைப்படுற ஒரு ஸ்வீட் வெரைட்டி. இது வந்து வெல்லத்தில் நைவேத்தியம் பண்ணால் ரொம்ப விசேஷம்வாங்க. ஆசச் வெல்லத்தில் பண்ணாமல் நாட்டு சர்க்கரையை வச்சு பண்ண போகிறேன். இதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா வெல்லத்தில் பண்ண டிஷ் மாதிரியே வரும். இது சக்கரை பொங்கல் மாதிரியே அந்த ஸ்வீட் மாதிரியே இருக்கும் அவுட்புட்டும். இதில் ரெண்டு விசேஷங்க என்னென்னா, இப்போ இந்த ஆடி மாதத்துக்கு எவ்ரி வீக் வந்து நைவேத்தியம்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஆடி மாதம்னு இல்லை, எனி விசேஷத்துக்கு நம்ம நைவேத்தியத்துக்கு இந்த மாதிரி டிஷ்ஷஸ் நம்ம ட்ரை பண்ணி பண்ணலாம். செகண்ட் திங் வந்து நான் எடுத்துருக்கிற அரிசி பார்த்திங்கன்னா நார்மல் ரைஸ் இல்லாமல் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுலேயே உங்களுக்கு ஒரு தனி வாசனை வரும். ப்ளஸ் இந்த நாட்டு சக்கரை இதோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எப்படி வந்திருக்குன்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே. ஜீரக சம்பா அரிசி இருக்குல்லங்க, அது வந்து 2 அழாக்கு எடுத்துக்கிறேன். இதை நல்லா ஒரு 1/2 an hour நீங்கள் ஊற போட்டுடணும். நம்ம 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம்ல, ஒரு 50 grams கிட்ட நீங்கள் வந்து பாசி பருப்பை போட்டு இதையும் நல்லா 2-3 டைம்ஸ் சேர்த்து நல்லா அலம்பிடலாம். நான் 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியிலேயே ஊற வச்சுருக்கேன். ஒன்று நோட் பண்ணுங்கள், எப்போவுமே இந்த வாசனை பொருள், அதாவது வாசனை அரிசி ஏதாவது வச்சு சமைக்கும் போது 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கும் போதே நம்ம நல்ல தண்ணியில் ஊற வச்சிடலாங்க. ஏன்னா நம்ம குக் பண்ணும்போது டைரெக்டாக இந்த தண்ணியோடய குக் பண்ணிடலாம். இதோட அந்த வாசனை தன்மையும் இதில் ரீட்டைன் ஆகும். ஓகே, ஒரு 1/2 an hour ஊறியாச்சு. நம்ம அந்த குக்கரில் போட்டுக்கலாம். குக்கரில் போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமான குக்கராக எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வெந்தப்புறம் நம்ம மேஷ் பண்ணி பண்ணுற மாதிரி அளவு இருக்கணும், அதாவது ஸ்பேஸ் இருக்கணும். இதில் என்ன பண்ணுங்கள், ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இதை இப்போ நம்ம குக்கரில் விசில் விட்டுடலாம். நல்லா குழவா வெந்துடும். யூஸ்வலுங்க நல்லா குழவா வேகணும். அதனால் உங்கள் வீட்டு குக்கர் எந்த அளவுக்கு குழவா வேகுமோ 2-3 விசில்ஸோ இல்லைன்னா ஒரு விசில்லையே நல்லா குழவா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதை யூஸ்வலாக வெல்லம் தான் நாங்கள் எடுத்துப்போம். இப்போது இந்த ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எடுத்துக்க போகிறது பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை நான் இப்போ வந்து 2 அழாக்கு எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம 2 டம்ளர் அரிசி போட்டோம்ல, ஸோ இந்த மாதிரி ஹீப் தலை தட்ட வேண்டாம், ஹீப்பாக எடுத்துக்கோங்க. 1 2 இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஜஸ்ட்டு டிசால்வ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வாங்குகிற இடத்த பொறுத்து இருக்குது. நல்லா பியூராக உங்களுக்கு கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபில்டர் பண்ண வேணாம். பட் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் ஃபில்டர் பண்ணியும் வச்சுக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிற நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேல் கலராக இருக்குது. இது நான் ஒரிஜினலாக அந்த இடத்துல பண்ணுற இடத்துலேயே போய் வாங்கினேன். பட் நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற நாட்டு சக்கரை இந்த கலரில் கிடைக்கும். இந்த மாதிரி இது போட்டிங்கன்னா சக்கரை பொங்கலோட ஒரிஜினல் கலரில் அதுவே உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட இந்த அதாவது நீங்கள் ஒரிஜினலாக போய் வாங்கினீங்கன்னா அது கொஞ்சம் இந்த மாதிரி பேல் கலரில் தான் இருக்கும். இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன், 2 டைப் ஆஃப் நாட்டு சக்கரை இருக்குன்றத சொல்கிறதுக்காக இதை காமிச்சேன். எக்ஸ்ட்ராலாம் ஊற்ற போகிறது இல்லைங்க, கரெக்டாக 1/2 டம்ளர் பாருங்கள் ஊற்றியாச்சு. இதை டிசால்வ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கரையும் போதே 2 முக்கியமான பொருள் போடுறேங்க. 1 ஏலக்காய் பொடி, 2வது பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம். ரொம்ப ரொம்ப கம்மியாக போடுங்க, இல்லைனா ரொம்ப ஓவர் பவரிங் ஆகிடும். இது பாருங்கள், நான் இவ்வளோ தான் போட்டிருக்கேன். இது 2த்தையும் போட்டுடலாம். இது டிசால்வ் ஆகட்டும். நான் சொன்ன மாதிரி நான் இது நேச்சுரலாக பண்ண இடத்துல, அதாவது இதை நாட்டு சக்கரை பண்ண இடத்துலேயே போய் டைரெக்டாக வாங்கினதுனால இதோட பியூரிட்டி எனக்கு தெரியும். அதனால் நான் டைரெக்டாக போடுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதை நல்லா வடிகட்டிட்டு கூட இது 2த்தையும் சேர்த்துக்கலாம். மிதமான சூட்டில் நெய்யில் உங்களுக்கு தேவைக்கேற்ப முந்திரி, பாதாம் இல்லைன்னா முந்திரி மட்டும் இதை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுவும் நமக்கு தேவை. அரிசி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கணும். நான் 2 அழாக்கு போட்டிருக்கிறதுனால நல்லா 1/2 மூடி தேங்காய் இந்த மாதிரி திருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியங்க இந்த ஸ்வீட்டுக்கு. இது போட்டால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி பேல் ப்ரௌனாக இருந்ததுல, இப்போ பாருங்கள் இது கரைய எப்படி இது நேச்சுரல் அந்த ஜாகரி கலர் வருது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ரான் இது தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குங்குமப்பூன்னுவாங்க. இது வந்து கொஞ்சம் அளவாவது கண்டிப்பாக போடணும். இந்த ஸ்வீட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியராக இருக்கும். இப்போது வெல்லம், அதாவது நம்மளோட நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்செடுத்து இதை ஆஃப் பண்ணிடுறேன். எப்போவுமே இது வந்து நீங்கள் சூடில் போட்டிங்கன்னா தான் இந்த சாஃப்ரானை அதோட எசன்ஸ் நல்லா சீக்கிரமாக இறங்கும். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா
கொதிக்க வச்ச பாலில் இல்லைன்னா வெந்நீர் அந்த மாதிரி போடுவாங்க. அதனால தான் வெல்லம் இந்த மாதிரி சூடாக இருக்கும்போதே போட்டுடுறேன். இப்போது நம்ம குக்கரை திறந்து பார்ப்போம். பாருங்கள், ரைஸ் நல்லா குழவாக வெந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பாகை இதில் சேர்த்துட்டு என்ன ப்ராசஸ்ன்றதை பார்க்கலாம். இப்போது இந்த குழஞ்ச சாதத்தில் நம்ம அந்த நாட்டு சக்கரை கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த சிரப்பை ஆட் பண்ணுறோம். பாருங்கள், ரைஸ் நல்லா குழவாக வெந்திருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக இது கலர முடியுது. இந்த மாதிரி தளன்னு தாங்க இருக்கணும். அப்போ தான் நம்ம சர்வ் பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். இப்போ பாருங்கள், நல்லா ஃபுல்லாக எல்லாம் அந்த சிரப்பையும் போட்டுட்டேன். நம்ம தேங்காய் துருவி வச்சுருந்தோம்ல அதை சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த முந்திரி பாதாம் இதையும் சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் நெய் நல்லா ஒரு தாராளமாக ஒரு குழி கரண்டி சேர்க்கலாங்க. நான் ஸ்பூனில் போடுறதுனால இப்படி காட்டுறேன். நல்லா ஒரு குழி கரண்டி நெய் சேர்த்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட அருமையான ஜீரக சம்பாவில் பண்ண நாட்டு சக்கரை பொங்கல், சக்கரை பொங்கல். இது என்னன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சக்கரை பொங்கல் மாதிரியே தாங்க இருக்கும். எக்ஸப்ட் நம்ம வந்து ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கோம். அண்ட் வந்து இந்த தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து பூஜைக்கு வந்து ரொம்ப உகந்த ஒரு பிரசாதங்க. சக்கரை பொங்கல் மாதிரியே டேஸ்ட் இருக்குங்க. இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நான் சொன்ன மாதிரியே வெல்லம் நம்ம போடல. ஆனால் அவுட்புட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சக்கரை பொங்கலா இல்லைன்னா இது வந்து என்ன ஸ்வீட்டு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்புறம் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்குது. அப்புறம் நீங்கள் இது பண்ணும்போது நல்ல பெரிய பாத்திரமாக அகலமான பாத்திரமாக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்களா இப்போ வீடியோவில் அதுவே வந்து ஃபுல்லாகிடுச்சு, அந்த குக்கர் ஃபுல்லாக ஆன மாதிரி வந்திருக்கு. ஸோ அகலமான பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலரத்துக்கும் வசதியாக இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி விசேஷ தினங்களில் நெய்வேத்தியத்துக்கு இதெல்லாம் ரொம்ப உகந்த டிஷ்ஷஸ் அண்ட் ஈஸி டு மேக். ஹோப் யூ லைக் த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.